வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை அரசியல் ஆதாயங்களுக்காக அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் சுரண்டி வருவதாக திமுக அமைப்புச் செயலாளர் எஸ் பாரதி ஞாயிற்றுக்கிழமை குற்றம் சாட்டினார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கோருவதற்கு பதிலாக இருதரப்பினரும் தங்கள் சொந்த நிகழ்ச்சி நிரல்களை மேம்படுத்த இந்த துயரத்தை பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி பன்னீர்செல்வம் மற்றும் செல்வராஜ் ஆகியோரின் பெயர்களில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக பாரதி தனது அறிக்கையில் தெரிவித்தார். சில அதிமுக உறுப்பினர்கள் செல்வராஜின் கையொப்பத்தை ஏமாற்றி அவரது முழு அறிவு அல்லது ஒப்புதல் இல்லாமல் ஒரு மனுவை தாக்கல் செய்ததாக அவர் கூறினார். கடந்த கால சம்பவத்தை நினைவு கூர்ந்த பாரதி, ஜூலை மாதம் அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதை டிவிகே தலைவர் விஜய் எதிர்த்ததாகவும் அதற்கு பதிலாக உயர் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு கையாள வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் சுட்டிக்காட்டினார். அப்போது விஜய், நீங்கள் ஏன் சிபிஐக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூட கேள்வி எழுப்பியிருந்தார். இருப்பினும் முரண்பாடான நடவடிக்கையாக கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் டிவிகே இப்போது சிபிஐ விசாரணை கோரியுள்ளது என்று பாரதி கூறினார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடமிருந்து கட்சி ஏமாற்றுத்தனமாக கையெழுத்துக்களை சேகரித்ததாகவும் அவர்களின் மனுவை ஆதரிப்பதற்காக பணம் கொடுத்து ஏமாற்றியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். டிவிகேவின் இந்த நிலைப்பாடு அதன் இரட்டை தரத்தை அம்பலப்படுத்துகிறது என்றும் இந்த நடவடிக்கை அதிமுக மற்றும் பாஜக இரண்டின் மறைமுக ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திமுக தலைவர் முடிவு செய்தார். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் நோக்கங்கள் இப்போது தெளிவாகிவிட்டதாக அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.